பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். நீண்டகாலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெப்ரல் வலியுறுத்து. கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலை சுட்டன்களும் நேற்று முதன்முறையாக 19,500 புள்ளிகளை கடந்து வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை எட்டியது. ஜாட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் குடும்பத்துடன் தற்கொலை. சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 5 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது. இந்திய கேரள மாநிலத்தை சேர்ந்த நிமிஷா பிரியா என்பவருக்கு ஏமனில் விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து என இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இராணுவம் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளுக்கு அரபு மொழியை கட்டாயமாக்கியது இஸ்ரேல். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள் வழங்கியது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.